Good morning students. In first unit we have to see the addressing mode topic. Okay, so what is addressing modes? It indicates the way of locating the data or operands in memory or any other registers. That is, the addressing modes represent the different way in which the source operand is denoted in the instruction. ஓகே ஸோ அட்ரஸிங் மோட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஆப்ரண்ட்டை என்னென்ன டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் ஒரு ரெஜிஸ்டர்ஸ்லையோ இல்லை ஒரு மெமரிலையோ எப்படி லொக்கேட் பண்ணுறது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா அட்ரஸிங் மோட்ஸ் அப்படிங்கிறது. தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அட்ரஸிங் மோட்ஸ். தே ஆர் இமீடியட் அட்ரஸிங் மோட்ஸ், ரெஜிஸ்டர் அட்ரஸிங் மோட், டைரக்ட் அட்ரஸிங் மோட், ரெஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட்ஸ், இண்டெக்ஸ்டு அட்ரஸிங் மோட்ஸ், ரெஜிஸ்டர் ரிலேட்டிவ் அட்ரஸிங் மோட்ஸ், பேஸ் இண்டெக்ஸ்டு அட்ரஸிங் மோட்ஸ், ரிலேட்டிவ் பேஸ் இண்டெக்ஸ் addressing modes. So first we have to see the definition of addressing modes. That is, it indicates the way of locating the data or operands, or the different way in which the source operand is denoted in the instructions. So ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனில் என்னென்ன டைப்பில் எந்தெந்த டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் ஒரு சோர்ஸ் ஆப்ரண்டை ஒரு ரெஜிஸ்டர்லையோ இல்லை மெமரிஸ்லையோ லொக்கேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் அட்ரஸிங் மோட்ஸ். அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ எந்தெந்த மெத்தட்ஸில் ஒரு டேட்டாஸை ஒரு ரெஜிஸ்டர்லையோ இல்லை மெமரிஸ்லையோ நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம், அசஸ் பண்ண போகிறோம், எந்தெந்த டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் the different way in which the data is assessed அப்படிங்கிறது தான் இந்த அட்ரஸிங் மோட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னா immediate addressing modes. In immediate addressing modes, the 8 or 16-bit data can be specified as a part of instruction. Okay, so என்னன்னா the addressing mode in which the data operand is a part of instructions. அப்படி இம்மீடியட் அட்ரஸிங் மோட்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஸோ எந்த டேட்டாவை நம்ம வந்து ஒரு ரெஜிஸ்டர்ஸ்க்கோ இல்லை ஒரு மெமரிக்கோ மூவ் பண்ண போகிறோமோ அந்த டேட்டா இன்ஸ்ட்ரக்ஷனில் டேரெக்டாக ஸ்பெசிஃபையாக இருக்கும். அதுதான் வந்து என்னென்னா இம்மீடியட் அட்ரஸிங் மோட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதில் இருக்கிற எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா மூவ் AL, 20H. ஸோ 20H அப்படிங்கிறது ஒரு டேட்டா. ஸோ அந்த 20H அப்படிங்கிற டேட்டாவை டேரெக்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம், AL ரெஜிஸ்டர்ஸுக்கு மூவ் பண்ண போகிறோம். ஸோ இதோட சின்டெக்ஸ் என்ன அப்படின்னா மூவ் டெஸ்டினேஷன் ஆப்ரண்ட், சோர்ஸ் ஆப்ரண்ட். ஸோ சோர்ஸ் ஆப்ரண்ட் அப்படிங்கிறது லாஸ்ட்டில் இருக்கும், டெஸ்டினேஷன் ஆப்ரண்ட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டில் இருக்கும். ஓகேவா? ஸோ மூவ், ஆடு, சப்பு அது மாதிரி உள்ளது எல்லாமே என்னென்னா நிமோனிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் மூவ் AL, 20H அப்படின்னு இருக்குது. ஸோ AL is the destination operand and 20 is the source operand. So the data 20 is directly specified in the instruction itself. So it is called the immediate addressing mode. So the data 20 is directly moved to the AL register. Okay, second example, move CX, 4567H. Here 4567 is the immediate data. So here the data is moved to the CX register because 4567 is the source operand and CX is the டெஸ்டினேஷன் ஆப்ரண்ட். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணோம், 4567 அப்படிங்கிற ஒரு டேட்டாவை, இமீடியட் டேட்டாவை நம்ம டேரெக்டாக என்ன பண்ணுறோம், CX அப்படிங்கிற ஒரு ரெஜிஸ்டருக்கு மூவ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதில் AL, 20 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. AL அப்படிங்கிறது 8-bit ரெஜிஸ்டர்ஸ், AH அப்படிங்கிறது ஹையர் ஆர்டர் 8-bit ரெஜிஸ்டர், AX அப்படிங்கிறது தான் வந்து 16-bit ரெஜிஸ்டர்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ AL அப்படிங்கிறது 8-bit ரெஜிஸ்டர்ஸாக இருக்கிறதுனால அதில் எவ்வளோ டேட்டா வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னா ஒன்லி 8 bits ஆஃப் டேட்டா. ஸோ அதனால தான் இங்கே என்ன பண்ணியிருக்கோம், 20 அப்படிங்கிற ஒரு 8-bit டேட்டாவை இங்கே மூவ் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் மூவ் CX, 4567H அப்படின்னு கொடுத்துருக்கோம். CX அப்படிங்கிறது 16-bit ரெஜிஸ்டர். ஓகேவா? 16-bit registers, it can be classified as 2 8-bit register, that is CL and CH அப்படின்னு ரெண்டு ரெஜிஸ்டர்ஸாக கிளாஸிஃபை பண்ணுவோம். ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது CX அப்படிங்கிற ரெஜிஸ்டர். ஸோ இது வந்து 16-bit ரெஜிஸ்டர்ஸ் அப்படிங்கிறனால 16-bit டேட்டாஸை ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அந்த 16-bit டேட்டாஸ் தான் என்ன அப்படின்னா 4567 அப்படிங்கிற டேட்டா. ஓகேவா? ஸோ இதில் என்ன டேட்டாவை நம்ம ஒரு ரெஜிஸ்டர்ஸ்க்கு மூவ் பண்ணணுமோ அந்த டேட்டாவை இன்ஸ்ட்ரக்ஷனில் டேரெக்டாக ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது இமீடியட் அட்ரஸிங் மோட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இதில் 20 அப்படின்னு ஒரு டேட்டாவை ஒரு ரெஜிஸ்டருக்கு மூவ் பண்ணுறோம். அதே மாதிரி செகண்ட் எக்ஸாம்பிளில் 4567 அப்படிங்கிற ஒரு டேட்டாவை CX ரெஜிஸ்டர்ஸ்க்கு மூவ் பண்ணுறோம். ஸோ அந்த டேட்டாவை டேரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிறதுனால இது இமீடியட் அட்ரஸிங் மோட்ஸ் அப்படிங்கிறது. செகண்ட் டைப் ஆஃப் அட்ரஸிங் மோட்ஸ் என்ன அப்படின்னா ரெஜிஸ்டர் அட்ரஸிங் மோட். Here the source operand and destination operand are both to be contained in the
register itself. Okay, it means the register is the source of the operand for an instruction. Okay, so source operandum destination operandum எதில் ஸ்டோர் ஆக போகுது அப்படின்னா ஒன்லி ரெஜிஸ்டர்ஸில் தான் இருக்கும். ஓகேவா, ஸோ அப்போ என்ன இருக்கும், சிஎக்ஸ், இதில் எக்ஸாம்பிள் வந்து மூவ் பிஎக்ஸ் சிஎக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சிஎக்ஸ் அப்படிங்கிற ரெஜிஸ்டரில் ஒரு டேட்டா இருக்கும். அந்த டேட்டாவை நம்ம பிஎக்ஸ் அப்படிங்கிற ரெஜிஸ்டருக்கு மூவ் பண்ண போகிறோம். பிகாஸ் பிஎக்ஸ் இஸ் த டெஸ்டினேஷன் ஆப்ரண்ட் அண்ட் சிஎக்ஸ் இஸ் த சோர்ஸ் ஆப்ரண்ட். சோர்ஸ் ஆப்ரண்ட்லேருந்து ஒரு டேட்டாவை டெஸ்டினேஷனுக்கு மூவ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் என்ன ஆகும், சிஎக்ஸ் அப்படிங்கிற ஒரு ரெஜிஸ்டரில் ஒரு டேட்டாஸ் அவைலபிளாக இருக்கும். 30, 40 என்ன டேட்டாவை வேணாலும் இருக்கலாம். அந்த டேட்டாவை பிஎக்ஸ் அப்படிங்கிற ரெஜிஸ்டருக்கு மூவ் பண்ண போகிறோம். ஓகேவா, அதுதான் ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனோட மீனிங். செகண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனில் மூவ் சிஎல் பிஎல். ஓகேவா, ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம், இந்த டேட்டா அவைலபிள் இந்த ரெஜிஸ்டர் பிஎல் இஸ் மூவ்டு டு தி சிஎல் ரெஜிஸ்டர். ஸோ பிஎல் அப்படிங்கிற ரெஜிஸ்டரில் என்ன டேட்டா அவைலபிளாக இருக்கோ அந்த டேட்டாவை சிஎல் ரெஜிஸ்டர்ஸில் மூவ் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ இதுதான் ரெஜிஸ்டர் அட்ரஸிங் மோட்ஸ். ரெஜிஸ்டர் அட்ரஸிங் மோட்ஸ் அப்படிங்கிறது சோர்ஸ் ஆப்ரண்ட் அண்ட் டெஸ்டினேஷன் ஆப்ரண்ட் ஆர் போத் டு பி கண்டைன் இன் தி 8086 ரெஜிஸ்டர்ஸ். ஸோ அந்த சோர்ஸ் ஆப்ரண்ட்டாக இருந்தாலும் சரி, டெஸ்டினேஷன் ஆப்ரண்ட் ரெண்டுமே எதில் இருக்கும், ஏதோ ஒரு 8086 ரெஜிஸ்டர்ஸில் இருக்கும். ஸோ இது வந்து ரெஜிஸ்டர் அட்ரஸிங் மோட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைரக்ட் அட்ரஸிங் மோட்ஸ். The direct addressing modes means the effective address is directly specified in the instruction. Okay, so that is என்னென்னா ஒரு எஃபெக்டிவ் அட்ரஸ் அப்படிங்கிறது நான் சொன்ன ஆஃப்செட் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த ஆஃப்செட் அட்ரஸ் தான் லாஸ்ட் கிளாஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஆஃப்செட் அட்ரஸ்னால் என்ன அப்படின்னு. ஸோ அந்த ஆஃப்செட் அட்ரஸை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனில் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ மெமரி லொக்கேஷனில் உள்ள அட்ரஸ் எல்லாமே என்ன அட்ரஸாக இருக்கும் அப்படின்னா 20 பிட் அட்ரஸில் இருக்கும். ஆனால் 8086 உள்ள ரெஜிஸ்டர்ஸ் எல்லாமே என்னென்னா 16 பிட் ரெஜிஸ்டர்ஸ். ஸோ அந்த ரெஜிஸ்டரில் ஸ்டோர் ஆகிருக்க அட்ரஸ் எல்லாமே 16 பிட்டில் இருக்கும். ஸோ அந்த 16 பிட்டை we have to convert into the 20 பிட் ரெஜிஸ்டர்ஸ். ஓகே, ஸோ அப்போ நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுக்க போகிறது என்ன இருக்கும், 16 பிட் அட்ரஸாக தான் இருக்கும். ஸோ ஃப்ரம் தட் 16 பிட் அட்ரஸ் we have to calculate the 20 பிட் அட்ரஸ். ஃப்ரம் தட் அட்ரஸ் we have to take the data and move into the corresponding registers. ஓகே, ஸோ இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் நம்ம கொடுத்துருக்கிறது 16 பிட் அட்ரஸ். ஓகேவா, ஸோ வந்து அட்ரஸுக்கும் இமீடியட் டேட்டாவுக்கும் எப்படி வந்து நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிப்போம் அப்படின்னா, இமீடியட் டேட்டா அப்படிங்கிறது நார்மலாக 20H 30H அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதே ஒரு அட்ரஸாக இருந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்குன்னா, ஒரு ஸ்கொயர் பேக்கெட்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அட்ரஸ் அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ நம்பர் வித்தின் தி ஸ்கொயர் பேக்கெட் இட் இஸ் டினோட்டட் ஆஸ் த அட்ரஸ். ஓகேவா, இஸ் ரெஃபர்ட் அஸ் த அட்ரஸ். இப்போ 3000 ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 3000 அப்படிங்கிறது ஒரு அட்ரஸ், மெமரியில் உள்ள ஒரு அட்ரஸ். ஆனால் மெமரியில் என்ன இருக்கும், எல்லாமே 20 பிட் அட்ரஸாக இருக்கும். நம்ம ரெஜிஸ்டர்ஸ் எல்லாம் 16 பிட் ரெஜிஸ்டர்ஸாக இருக்கிறதுனால அந்த 16 பிட் அட்ரஸை நம்ம 20 பிட் அட்ரஸாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ இந்த டைரக்ட் அட்ரஸிங் மோட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இதில் 16 பிட் எஃபெக்டிவ் அட்ரஸ் இஸ் டைரக்ட்லி ஸ்பெசிஃபைடு இன் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ என்ன கொடுத்துட்டாங்க, ஒரு டேட்டாவை நம்ம ஒரு ரெஜிஸ்டர்ஸுக்கு மூவ் பண்ணணும். ஓகேவா, ஸோ அந்த டேட்டா எங்கே இருக்குது, மெமரியில் இருக்குது. மெமரியில் எந்த அட்ரஸில் இருக்கோ அந்த அட்ரஸ்லேருந்து மெமரி டேட்டாஸை கெட் பண்ணணும். ஓகேவா, ஸோ அந்த அட்ரஸோட எஃபெக்டிவ் அட்ரஸை தான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. அது 3000 அப்படிங்கிறது. ஸோ அந்த 3000 அப்படிங்கிற எஃபெக்டிவ் அட்ரஸை நம்ம 20 ஃபிசிக்கல் அட்ரஸாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த அட்ரஸ்லேருந்து டேட்டாஸை ஏஎல் ரெஜிஸ்டர்ஸுக்கு மூவ் பண்ணணும். ஓகேவா, ஸோ இதில் மூவ் ஏஎல் 3000H அப்படின்னு ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3000 அப்படிங்கிறது ஒரு அட்ரஸ், எஃபெக்டிவ் அட்ரஸ். இந்த எஃபெக்டிவ் அட்ரஸ், ஃப்ரம் தட் எஃபெக்டிவ் அட்ரஸ் we have to calculate the physical address. The physical address is available in the memory location. From that memory location we have to take the data and move into the AL registers. Okay, so how we can calculate the 20 bit physical address, that is இப்போ 3000H அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி இதுலேருந்து எஃபெக்டிவ் அட்ரஸ் கண்டுபிடிப்போம் அப்படின்னா, பேஸ் அட்ரஸ் இன்ட்டு 10 ப்ளஸ் எஃபெக்டிவ் அட்ரஸ், அதுதான் வந்து 20 பிட் ஃபிசிக்கல் அட்ரஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. ஓகேவா, பேஸ் அட்ரஸ் இன்ட்டு 10 ப்ளஸ் எஃபெக்டிவ் அட்ரஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபிசிக்கல் அட்ரஸ். ஓகே, ஸோ பேஸ் அட்ரஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இங்கே நம்ம எல்லாத்தையுமே என்ன மூவ் பண்ண போகிறோம், டேட்டாஸ் மூவ் பண்ண போகிறோம். ஸோ டேட்டாஸ் ஆர் அவைலபிள் ஒன்லி இன் தி டேட்டா செக்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ அப்போ டேட்டா செக்மெண்ட்ஸோட பேஸ் அட்ரஸ் அப்படின்னு ஒன்று நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா, ஸோ அப்போ டிஎஸ் இன்ட்டு 10 ப்ளஸ் எஃபெக்டிவ் அட்ரஸ் ஈக்குவல் டு ஃபிசிக்கல் அட்ரஸ். ஓகேவா, ஸோ இப்போ டிஎஸ் அப்படிங்கிறத நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம், டிஎஸ்ங்கிறத இஃப் டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு 1000
1000 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்படி 20 பிட் ஃபிசிக்கல் அட்ரஸ் கண்டுபிடிப்போம் அப்படின்னா ds into 10. ஸோ 1000 into 10 10,000 ஓகேவா ப்ளஸ் எஃபெக்டிவ் அட்ரஸ் இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்க எஃபெக்டிவ் அட்ரஸ் 3000 ஓகேவா அப்போ 10,000 plus 3,000 is equal to 13,000. ஸோ we get the physical address, that is 13,000 அப்படிங்கிறது ஒரு physical address மெமரி லொக்கேஷனில் ப்ரெசென்ட் ஆகிருக்க ஒரு அட்ரஸ் ஓகேவா. ஃப்ரம் தட் மெமரி லொக்கேஷன் we can get the data and then moved into the AL registers. Okay, so the data available in the memory location 13,000 is moved into the AL registers. So memory location la 13,000 அப்படிங்கிற அட்ரஸில் என்ன டேட்டா ப்ரெசென்ட் ஆகிருக்கோ அந்த டேட்டாஸை நம்ம AL ரெஜிஸ்டர்ஸுக்கு மூவ் பண்ண போகிறோம் ஓகேவா. ஸோ இங்கே மூவ் AL, 3000H அப்படிங்கிறது ஏஎல்ங்கிறது டெஸ்டினேஷன் ஆப்ரண்ட், 3000H அப்படிங்கிறது ஒரு எஃபெக்டிவ் அட்ரஸ், அதுதான் சோர்ஸ் ஆப்ரண்ட். ஸோ and the effective address we can get the 20 bit physical address. From that memory location we can take the data and transfer it to the AL registers. That is the data available in the 13,000H memory location is moved into the AL register. Suppose the data 20 is available in the 13,000H, we have to transfer the data 20 to the AL registers ஓகேவா. சப்போஸ் 13,000 அப்படிங்கிற அட்ரஸில் 20 அப்படிங்கிற ஒரு டேட்டா ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா அந்த 20ங்கிற டேட்டாவை AL ரெஜிஸ்டர்ஸ்க்கு மூவ் பண்ணுவோம் ஓகேவா. ஸோ இதுதான் டைரக்ட் அட்ரஸிங் மோட்ஸ் அப்படிங்கிறது. டைரக்ட் அட்ரஸிங் மோட்ஸ் அப்படின்னா எஃபெக்டிவ் அட்ரஸை டைரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷனில் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. த எஃபெக்டிவ் அட்ரஸ் இஸ் டைரக்ட்லி ஸ்பெசிஃபைட் இன் தி இன்ஸ்ட்ரக்ஷன் ஓகேவா. ஃப்ரம் தட் எஃபெக்டிவ் அட்ரஸ் we have to calculate the 20 bit physical address. From that physical address, that is from that memory location, we have to take the data and transfer it to the particular register specified in the instruction. So instructionல என்ன ரெஜிஸ்டர் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்களோ அந்த ரெஜிஸ்டருக்கு அந்த 20 பிட் மெமரி லொக்கேஷன் அட்ரஸ்லேருந்து என்ன பண்ணணும், அந்த டேட்டாஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இது டைரக்ட் அட்ரஸிங் மோட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா ரெஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட்ஸ் ஓகேவா. ஸோ இதில் த அட்ரஸ் ஆஃப் மெமரி லொக்கேஷன் விச் கண்டைன்ஸ் ஆஃப் டேட்டா இஸ் டிட்டர்மைன் இன் தி indirect way ஓகேவா. ஸோ த EA is in the base register or index register that is specified by an instruction. ஸோ ரெஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு எந்த அட்ரஸில் அந்த டேட்டா ப்ரெசென்ட் ஆகிருக்கோ, நம்ம மூவ் பண்ண வேண்டிய டேட்டா ப்ரெசென்ட் ஆகிருக்கோ அந்த அட்ரஸை இன்டைரக்டாக இன்ஸ்ட்ரக்ஷனில் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க ஓகேவா. டைரக்ட் அட்ரஸிங் மோட்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன டேட்டாவை எந்த மெமரி லொக்கேஷன்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறப்போ அந்த அட்ரஸை இன்ஸ்ட்ரக்ஷனில் டைரெக்டாக ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிறது டைரக்ட் அட்ரஸிங் மோட்ஸ். அதே அந்த அட்ரஸை இன்டைரக்டாக இன்ஸ்ட்ரக்ஷனில் ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா தட் இஸ் அ இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட்ஸ் ஓகேவா. ஸோ இதோட எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, மூவ் BX, ப்ராக்கெட் DI அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராக்கெட் இருந்தாலே ப்ராக்கெட் மென்ஷன் என்ன, ப்ராக்கெட் எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா அட்ரஸை மென்ஷன் பண்ணுது ஓகேவா. ஸோ அப்போ DI அப்படிங்கிற ரெஜிஸ்டருக்குள்ளே இருக்கிறது ஒரு எஃபெக்டிவ் அட்ரஸ் ஓகேவா. ஸோ அந்த எஃபெக்டிவ் அட்ரஸ்லேருந்து we have to calculate the 20 bit physical address. From that address we have to take the data and move to the corresponding BX register ஓகே. ஸோ அப்போ DI அப்படிங்கிற ரெஜிஸ்டரில் இருக்கிற வேல்யூ என்ன, ஒரு அட்ரஸ் ஓகேவா. அது ஏன் அட்ரஸ் அப்படின்னு சொல்கிறோன்னா DI அப்படிங்கிற ரெஜிஸ்டர்ஸ்க்கு என்ன பண்ணியிருக்கோம், ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே போட்டிருக்கோம். அதனால் DI அப்படிங்கிற ரெஜிஸ்டரில் இருக்கிற கண்டென்ட் ஒரு அட்ரஸ் ஓகேவா, எஃபெக்டிவ் அட்ரஸ் 16 பிட் எஃபெக்டிவ் அட்ரஸ். ஸோ அந்த எஃபெக்டிவ் அட்ரஸ்லேருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும், ஃபிசிக்கல் அட்ரஸ் கால்குலேட் பண்ணணும். DI அப்படிங்கிறது எதோட பாயிண்டர், எந்த செக்மெண்ட்டில் வர பாயிண்டர், டேட்டா செக்மெண்ட்ஸில் உள்ள ஒரு பாயிண்டர் ஓகேவா. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம், DS into 10 + EA. அதே மாதிரி செக்மெண்ட் பேஸ் அட்ரஸ் into 10 + எஃபெக்டிவ் அட்ரஸ் இஸ் ஈக்குவல் டு 20 பிட் ஃபிசிக்கல் அட்ரஸ். ஸோ DS அப்படிங்கிற டேட்டா செக்மெண்ட்டோட பேஸ் அட்ரஸாக நம்ம என்னத்தை கன்சிடர் பண்ணிக்கிறோம், 1000 அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். DI அப்படிங்கிற ரெஜிஸ்டரில் ஒரு 16 பிட் எஃபெக்டிவ் அட்ரஸ் இருக்குது. அந்த எஃபெக்டிவ் அட்ரஸ் நம்ம என்னன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம், let DI is equal to 2000 அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ அந்த 20 பிட் ஃபிசிக்கல் அட்ரஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். DS into 10, அதாவது 1000 into 10 is equal to 10,000. 10,000 plus 2,000 is equal to 12,000H. So 20 bit physical address is 12,000H. The data available in the memory location 12,000H is moved to the BX registers. So 12,000H 12,000 அப்படிங்கிற மெமரி லொக்கேஷனில் என்ன டேட்டாஸ் இருக்கோ அந்த டேட்டாவை BX ரெஜிஸ்டர்ஸ்க்கு மூவ் பண்ண போகிறோம் ஓகேவா. ஸோ இதுதான் ரெஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட்ஸ். ஸோ ஒய் இட் இஸ் கால்ட் அஸ் இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட்ஸ்,
the address of memory location which contains the data is determined in the indirect way in the instruction. Okay, so instructionல அந்த 16-bit effective address அப்படிங்கிறது இன்டைரக்டாக ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிறதுனால இட் இஸ் த இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா indexed addressing modes. So indexed addressing modes அப்படிங்கிறது the address of memory location which contains of data is determined in the indirect way itself, but the effective address is in the index registers. Okay, so அந்த index registerல தான் அந்த effective address அப்படிங்கிறது ஸ்பெசிஃபை ஆகிருக்கும். நம்ம இதில் வந்து ரெஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட்ஸும் indexed addressing modes more or less equal. The only difference is the source operand. The only difference in the index addressing modes is the source operand is only available in the index register. Okay, so index registers மட்டும்தான் source operand இருக்கும். ஓகேவா? எந்த டைப்பில் indexed addressing மோட்ஸில். ஓகேவா? ஸோ indexed addressing அப்படிங்கிறது indexed registers என்னென்ன இருக்குது? source index and destination index. Okay, we have to take either source index as a source operand or destination index as a source operand. Okay, எக்ஸாம்பிளில் நம்ம source index வேணாலும் source operand-ஆக எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா destination index கூட நம்ம source operand-ஆக எடுத்துக்கலாம். ஓகேவா? இங்கே கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன? move ax, bracket si கொடுத்துருக்காங்க. So the bracket indicates that the data available in the content available in the register is the address. ஓகேவா? ஸோ bracket எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா அந்த ரெஜிஸ்டர்ஸில் இருக்கிற கண்டென்ட் வந்து ஒரு அட்ரஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுது. ஓகேவா? ஸோ அப்போ எஸ்ஐ அப்படிங்கிறது சோர்ஸ் ஆப்ரண்ட் ரெஜிஸ்டர்ஸ். நம்ம இண்டெக்ஸர் அட்ரஸிங் மோட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால இந்த சோர்ஸ் ஆப்ரண்ட் அப்படிங்கிறது கம்பல்சரி it must be a index registers. Either it is a source index register or it must be a destination index registers. Okay, so அப்போ SI அப்படிங்கிற ரெஜிஸ்டர்ஸில் என்ன இருக்குது? ஒரு 16-bit effective address இருக்குது. From that effective address we have to calculate the 20-bit physical address. From that memory location we have to take the data and move into the AX registers. Okay, so how we can calculate the 20-bit physical address? The base address into 10 plus effective address is equal to physical address, 20-bit physical address. Okay, so if we consider DS is equal to 1000 and SI is equal to 2000. Okay, so அப்போ DS into 10, that is 1000 into 10 is equal to 10,000 plus effective address is available in the source index registers, so that effective address is 22,000. So 10,000 plus 2,000 is equal to 12,000. So we can calculate the 20-bit physical address. Okay, from that physical address we have to move the data to the BX registers. So the data available in the memory location 12,000H is moved to the BX registers. 12,000 அப்படிங்கிற மெமரி லொக்கேஷனில் என்ன டேட்டாஸ் இருக்கோ அந்த டேட்டாவை கரஸ்பாண்டிங் ஏஎக்ஸ் ரெஜிஸ்டர்ஸுக்கு நம்ம மூவ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து indexed addressing modes. Indexed addressing modes means the address of memory location which contains of data is determined in the indirect way, but the effective address is only present in the index registers. That is, the source operand must be index registers. Either it is the source index register or destination index registers. Okay, ஸோ இப்போ இதில் மூவ் ஏஎக்ஸ் எஸ்ஐன்னு கொடுத்துருக்கோம். ஸோ எஸ்ஐங்கிறது சோர்ஸ் இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர்ஸ். சோர்ஸ் ஆப்ரண்டில் கண்டிப்பாக என்ன இருக்கணும்? இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர்ஸ் ஒன்று இருக்கணும். ஓகேவா? ஸோ அது டெஸ்டினேஷன் இண்டெக்ஸாக வேணாலும் இருக்கலாம், சோர்ஸ் இண்டெக்ஸாக வேணாலும் இருக்கலாம். அந்த சோர்ஸ் இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர்ஸில் ஒரு அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணணும்? 20-bit ஃபிசிக்கல் அட்ரஸை கால்குலேட் பண்ணணும். ஸோ கால்குலேட் பண்ண அட்ரஸில் உள்ள டேட்டாஸை ஏஎக்ஸ் ரெஜிஸ்டர்ஸ்க்கு மூவ் பண்ணணும். பிகாஸ் ஏஎக்ஸ் இஸ் த destination operand. So what is the syntax? Move destination operand source operand. Okay, so இது indexed addressing modes. Next, register relative addressing modes. Okay, the data is available at an effective address formed by adding an 8 or 16-bit displacement with the content of register with DS. ஓகேவா? ஸோ ரெஜிஸ்டர் ரிலேட்டிவ் அட்ரஸிங் மோட்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு டேட்டா எந்த அட்ரஸில் அவைலபிளாக இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு அதோட செக்மெண்ட் ரெஜிஸ்டர்ஸு ப்ளஸ் அதோட கண்டென்ட் ஆஃப் ரெஜிஸ்டர்ஸு ப்ளஸ் என்ன பண்ணணும்? ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூவோட அதை ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதான் ரெஜிஸ்டர் ரிலேட்டிவ் அப்படிங்கிற வேர்டு வந்தாலும் என்ன பண்ணணும்? அதில் கண்டிப்பாக அட்ரஸை நம்ம டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு 20-bit ஃபிசிக்கல் அட்ரஸை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு அதில் ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ அப்படிங்கிறது மஸ்ட்டு. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் என்ன இருக்குது? மூவ் சிஎக்ஸ் ப்ராக்கெட்டில் பிஎக்ஸ் +3 இருக்குது. ஸோ அந்த 3 இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ. ஓகேவா? ஸோ ரெஜிஸ்டர் ரிலேட்டிவில்
3ங்கிறது ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ, bx அப்படிங்கிற ரெஜிஸ்டரில் இருக்கிறது அட்ரஸ், பிகாஸ் ப்ராக்கெட்குள்ளே bx இருக்குது. ஓகேவா? ஸோ ப்ராக்கெட் மென்ஷன் தட் த கண்டென்ட் அவைலபிள் இந்த ரெஜிஸ்டர் இஸ் அட்ரஸ். ஓகேவா? ஸோ அப்போ bxங்கிற ரெஜிஸ்டரில் இருக்கிறது அட்ரஸ். ஸோ அதில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸோட 3 வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுலேருந்து 20 பிட் ஃபிசிக்கல் அட்ரஸை கால்குலேட் பண்ணணும். ஸோ அந்த மெமரி லொக்கேஷன்லேருந்து இருக்கிற டேட்டாஸை சிஎக்ஸ் ரெஜிஸ்டர்ஸுக்கு மூவ் பண்ணணும். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க, dx into 10 + bx + 3 ஈக்குவல் டு சிஎக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணணும், டிஎஸ்ங்கிறது நம்ம 6000. லெட் அஸ் கன்சிடர் த டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு 6000 அண்ட் த கண்டென்ட் ஆஃப் பிஎக்ஸ் ரெஜிஸ்டர் இஸ் 3000. தட் இஸ் த எஃபெக்டிவ் அட்ரஸ் இஸ் 3000. தென் வி ஹாவ் டு கால்குலேட் தி ஃபிசிக்கல் அட்ரஸ் ஃப்ரம் திஸ் டூ டேட்டா. ஓகே, ஸோ டிஎஸ் இன்ட்டு 10, அப்போ 6000 into 10 is equal to 60,000 ப்ளஸ் 3000. பிஎக்ஸ் ரெஜிஸ்டரில் இருக்கிறது 3000 ப்ளஸ் 3. ஸோ மூணுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும், 63,003 அப்படின்னு ஒரு அட்ரஸ் கிடைக்கிது, 20 பிட் அட்ரஸ் கிடைக்கிது. ஸோ அந்த 63,003 அப்படிங்கிற 20 பிட் அட்ரஸில் என்ன டேட்டாஸ் இருக்கோ அந்த டேட்டாவை எங்கே மூவ் பண்ண போகிறோம், சிஎக்ஸ் ரெஜிஸ்டர்ஸுக்கு மூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? த டேட்டா அவைலபிள் இன் த மெமரி லொக்கேஷன் 63,003 இஸ் மூவ்டு டு தி சிஎக்ஸ் ரெஜிஸ்டர்ஸ். ஓகேவா? ஸோ ரெஜிஸ்டர் ரிலேட்டிவ் அட்ரஸிங் மோட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஸோ எந்த அட்ரஸில் நம்மளுக்கு மெமரி டேட்டாஸ் அவைலபிளாக இருக்கோ அந்த அட்ரஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன இருக்கும், ஒரு பேஸ் அட்ரஸ் இருக்கும், ப்ளஸ் ரெஜிஸ்டரில் இருக்கிற எஃபெக்டிவ் அட்ரஸ் இருக்கும், ப்ளஸ் ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ கம்பல்சரி இருக்கணும். எங்கே ரிலேட்டிவ் அட்ரஸிங் மோட்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா கம்பல்சரி அதில் ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ இருக்கும். இட் இஸ் எய்தர் 8 பிட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் 16 பிட் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, ஸோ இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, சிஎக்ஸ் பிஎக்ஸ் + 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ் அட்ரஸ் வந்து எடுத்துக்கிறோம், பேஸ் அட்ரஸாக டிஎஸ் செக்மெண்ட் எடுத்துக்கிறோம், ப்ளஸ் பிஎக்ஸுங்கிறது ஒரு ரெஜிஸ்டர்ஸ் ப்ளஸ் 3ங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ. ஸோ மூணுத்தையும் ஆட் பண்ணால் 20 பிட் ஃபிசிக்கல் அட்ரஸ் கிடைக்கும். ஸோ அந்த அட்ரஸ் வந்து எங்கே இருக்கும், மெமரி லொக்கேஷனில் இருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் மெமரி லொக்கேஷனில் மெமரி அட்ரஸில் என்ன டேட்டா இருக்கோ அதை சிஎக்ஸ் ரெஜிஸ்டர்ஸ்க்கு மூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அடுத்தது பேஸ் இண்டெக்ஸ் அட்ரஸிங் மோட். ஓகேவா? ஸோ ஆடிங் த கண்டென்ட் ஆஃப் பேஸ் ரெஜிஸ்டர் டு தி கண்டென்ட் ஆஃப் இண்டெக்ஸ் அண்ட் தி டிஎஸ் ரெஜிஸ்டர். ஓகேவா? ஸோ if to calculate the 20 bit physical address we have to add the content of base register to the content of index registers and the base address. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, பேஸ் இண்டெக்ஸ் அட்ரஸிங் மோட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்போ என்ன இருக்கணும், கம்பல்சரி அந்த எஃபெக்டிவ் அட்ரஸுங்கிறது எந்த ரெஜிஸ்டர்ஸில் இருக்கும், பேஸ் ரெஜிஸ்டர்ஸில் இருக்கும் அண்ட் இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர்ஸ்லேயும் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த 16 பிட் எஃபெக்டிவ் அட்ரஸ் எல்லாமே இன்டைரக்ட் மெத்தட் தான் இதில். ஓகேவா? ஸோ டைரக்ட் மெத்தட் அப்படின்னா டைரெக்டாக ஒரு அட்ரஸ் நம்பரை வந்து என்ன கொடுத்துருவாங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் இருக்கும். ஆனால் இன்டைரக்ட் மெத்தட் அப்படின்னா ஏதோ ஒரு ரெஜிஸ்டர்ஸ்குள்ளே அந்த எஃபெக்டிவ் அட்ரஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் என்ன இருக்குது, பேஸ் இண்டெக்ஸ் அட்ரஸிங் மோட்ஸ். அப்போ பேஸ் ரெஜிஸ்டர்ஸ்லேயும் இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர்ஸ்லேயும் உள்ள டேட்டாவை ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், எஃபெக்டிவ் அட்ரஸ் கிடைக்கும். அதோட பேஸ் அட்ரஸை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா அதாவது ஸ்டார்டிங் அட்ரஸை ஆட் பண்ணோம் அப்படின்னா 20 பிட் ஃபிசிக்கல் அட்ரஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ டிஎஸ் இன்ட்டு 10 பேஸ் அட்ரஸ் இன்ட்டு 10 ப்ளஸ் பிஎக்ஸ் ரெஜிஸ்டருங்கிறது பேஸ் ரெஜிஸ்டர், இண்டெக்ஸுக்காக டெஸ்டினேஷன் இண்டெக்ஸ் போட்டிருக்கோம், இட் மே பி எதர் சோர்ஸ் இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர்ஸ். ஓகேவா? வி ஹாவ் டு யூஸ் தி சோர்ஸ் இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர்ஸ் ஆல்சோ. ஸோ பிஎக்ஸ் ப்ளஸ் டிஐ calculate பண்ணால் என்ன அட்ரஸ் வருதோ அதுதான் என்ன 20 பிட் ஃபிசிக்கல் அட்ரஸ். ஃப்ரம் தட் அட்ரஸ் we have to move the data to the CX registers. ஸோ இப்போ if ds is equal to 1000 எடுத்துக்கிறோம், பேஸ் ரெஜிஸ்டரில் இருக்கிற அட்ரஸ் என்னென்னு எடுத்துக்கிறோம், 2000 எடுத்துக்கிறோம், டெஸ்டினேஷன் இண்டெக்ஸில் உள்ள அட்ரஸ் என்னென்னு எடுத்துக்கிறோம், 13 எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணால் 1000 into 10 ப்ளஸ் பிஎக்ஸுக்கு பதிலாக 2000, டிஏக்கு பதிலாக 30. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வரும், 12,030 அப்படின்னு ஒரு அட்ரஸ் கிடைக்கிது. ஸோ மெமரியில் அந்த 1 MB ஆஃப் மெமரி மைக்ரோ ப்ராசஸர் 8086 ப்ராசஸரோட 1 MB ஆஃப் மெமரியை எக்ஸ்டர்னலாக இன்டர்ஃபேஸ் பண்ணியிருப்போம். அந்த 1 MB ஆஃப் மெமரியை நிறைய மெமரி லொக்கேஷன்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருப்போம். ஒவ்வொரு மெமரி லொக்கேஷன்ஸ்க்கும் கரஸ்பாண்டிங் ஒவ்வொரு அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸ் தான் என்ன 12,030. ஸோ 12,030 அப்படிங்கிற அட்ரஸில் என்ன டேட்டாஸ் இருக்கோ அந்த டேட்டாவை சிஎக்ஸ் ரெஜிஸ்டர்ஸ்க்கு மூவ் பண்ணுறோம். ஏன் சிஎக்ஸ் ரெஜிஸ்டர் மூவ் பண்ணுறோம், பிகாஸ் சிஎக்ஸ் ரெஜிஸ்டர் இஸ் தி டெஸ்டினேஷன் ஆப்ரண்ட் இன் திஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் சிஎக்ஸ் ரெஜிஸ்டரை நம்ம டெஸ்டினேஷன் ஆப்ரண்ட்டாக சூஸ் பண்ணியிருக்கிறதுனால சிஎக்ஸ் ரெஜிஸ்டர்ஸ்க்கு மூவ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ பேஸ் இண்டெக்ஸ் அட்ரஸிங் மோட்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு பேஸ் ரெஜிஸ்டர்ஸ்லையும்
கம்பல்சரி ஒரு இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர்ஸ்லையும் அதோட எஃபெக்டிவ் அட்ரஸ் அப்படிங்கிறது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ பேஸ் இண்டெக்ஸில் உள்ள ரெஜிஸ்டரோட கண்டென்ட் அண்ட் இண்டெக்ஸ் ரெஜிஸ்டரில் உள்ள கண்டென்ட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 16 பிட் எஃபெக்டிவ் அட்ரஸ் கிடைக்கும். அந்த 16 பிட் எஃபெக்டிவ் அட்ரஸ்லேருந்து 20 பிட் ஃபிசிக்கல் அட்ரஸை கால்குலேட் பண்ணும். ஓகேவா? ஸோ இதுதான் பேஸ் இண்டெக்ஸ் அட்ரஸிங் மோட்ஸ். அடுத்தது ரிலேட்டிவ் பேஸ் இண்டெக்ஸ் அட்ரஸிங் மோட்ஸ். ஓகேவா? ஸோ ரிலேட்டிவ்னு வந்தாலே என்ன இருக்கணும், கம்பல்சரி எஃபெக்டிவ் அட்ரஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ இருக்கணும். பேஸ் அப்படிங்கிறனால பேஸ் ரெஜிஸ்டரில் உள்ள கண்டென்ட்டை ஆட் பண்ணணும். இண்டெக்ஸ் அப்படிங்கிறனால இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர்ஸ் உள்ள கண்டென்ட்டை ஆட் பண்ணணும். ஸோ மூணுத்தையும் ஆட் பண்ணி 16 பிட் ஃபிசிக்கல் அட்ரஸை கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த 16 பிட் ஃபிசிக்கல் அட்ரஸ்லேருந்து 20 பிட் ஃபிசிக்கல் அட்ரஸை கால்குலேட் பண்ணி என்ன பண்ணணும், அதில் உள்ள டேட்டாவை ஏஎல் ரெஜிஸ்டர்ஸுக்கு மூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ பேஸ் அட்ரஸ் என்ன வரும், டிஎஸ் இன்ட்டு 10 ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் எஸ்ஐ ப்ளஸ் 10. ஓகேவா? இஃப் யூ டேக் த டிஎஸ் ஆஸ் த 2000, SI is 200, BX is equal to 100. ஸோ என்ன கால்குலேட் பண்ணுவோம், 2000 into 10 ப்ளஸ் பிஎக்ஸுக்கு பதிலாக 100, SIக்கு பதிலாக 200 ப்ளஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ. ரிலேட்டிவ்னு வந்தாலே டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ இருக்கணும். ஸோ ப்ளஸ் 10 எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 20,310 அப்படின்னு வருது. ஸோ அந்த மெமரி லொக்கேஷனில் உள்ள கரஸ்பாண்டிங் அட்ரஸ் என்ன இருக்குது, 20,310. 20,310 அப்படிங்கிற அட்ரஸில் என்ன டேட்டா ப்ரெசென்ட் ஆகிருக்கோ அந்த டேட்டாவை எங்கே மூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஏஎல் ரெஜிஸ்டர்ஸுக்கு மூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னென்னா ரிலேட்டிவ் பேஸ் இண்டெக்ஸ் அட்ரஸிங் மோட்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ லாஸ்ட் டைப் என்ன அப்படின்னா அட்ரஸிங் போர்ட்ஸ் ஃபார் அசஸிங் தி ஐஓ போர்ட். ஐஓ போர்ட்லேருந்து ஒரு டேட்டாவை ரெஜிஸ்டர்ஸுக்கும் ரெஜிஸ்டர்லேருந்து ஒரு டேட்டாவை ஐஓ போர்ட்டுக்கும் எப்படி மூவ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்க்குறது தான். ஓகேவா? ஸோ டைரக்ட் போர்ட் மோட் அப்படிங்கிறது என்னென்னா the port number is the 8 bit immediate ஆப்ரண்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு போர்ட் நம்பர் இப்போ மெமரி லொக்கேஷனில் 1 MB ஆஃப் மெமரியில் ஒவ்வொரு மெமரி லொக்கேஷனுக்கும் கரஸ்பாண்டிங் ஒரு அட்ரஸ் இருக்கிற மாதிரி போர்ட்லேயும் என்ன இருக்கும், ஒரு ஐஓ டிவைசஸை கனெக்ட் பண்ணுறோம். ஐஓ டிவைசஸ் மீன்ஸ் இன்புட் அவுட்புட் டிவைசஸ், தட் இஸ் கீபோர்டு, எல்சிடி, எல்இடி, பிரிண்டர்ஸ் எல்லாமே ஐஓ டிவைசஸ். அது 8086 ப்ராசஸரோட இன்டர்ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா there must be a port in between this 8086 ப்ராசஸர் அண்ட் தி இன்புட் அவுட்புட் டிவைசஸ். போர்ட் அப்படிங்கிறது இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த போர்ட்டுக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்கும், அந்த போர்ட்டில் ஒவ்வொரு நம்பர் இருக்கும், அதுதான் போர்ட் நம்பர், போர்ட் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த போர்ட் நம்பர் வந்து டேரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷனில் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அவுட் 05H, AL அப்படின்னு இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், 8086 ப்ராசஸரில் உள்ள ஒரு டேட்டாவை நம்ம எக்ஸ்டர்னல் டிவைசஸ்க்கு ட்ரான்ஸ்மிட் பண்ண போகிறோம் அப்படின்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா 05 அப்படிங்கிறது எந்த லொக்கேஷனில் இருக்குது, டெஸ்டினேஷன் லொக்கேஷனில் இருக்குது. ஏஎல் அப்படிங்கிறது சோர்ஸ் ஆப்ரண்டாக இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஏஎல் அப்படிங்கிற ஏஎல் ரெஜிஸ்டர் இஸ் அவைலபிள் இன் தி 8086. ஓகேவா? 05H இஸ் அவைலபிள் இன் தி போர்ட். ஸோ அப்போ ஏஎல் ரெஜிஸ்டர்லேருந்து ஒரு டேட்டாவை போர்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், எக்ஸ்டர்னலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அப்போ அது என்னாகும், அவுட்புட் டிவைஸஸாக தான் இருக்கும். ஓகேவா? அதனால் அவுட்டு 05, AL அப்படின்னு கொடுத்தா என்ன ஆகுது, ரெஜிஸ்டர்லேருந்து அதாவது 8086லேருந்து ஒரு டேட்டாவை எக்ஸ்டர்னல் டிவைசஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா அவுட் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ரெஜிஸ்டர்லேருந்து 8086 ப்ராசஸர்லேருந்து ஒரு டேட்டா போர்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, பர்டிகுலர் போர்ட் நம்பருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, 05 அப்படிங்கிற போர்ட் நம்பருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதனால் அவுட் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இன் AX, 80H அப்படிங்கிறது என்ன, 80H இஸ் இன் தி சோர்ஸ் ஆப்ரண்ட் பிளேஸ் அண்ட் AX இஸ் இன் தி டெஸ்டினேஷன் ஆப்ரண்ட் பிளேஸ். அப்போ 80Hங்கிறது ஒரு போர்ட் நம்பர், போர்ட்லேருந்து ஒரு டேட்டா 8086 மைக்ரோ ப்ராசஸருக்குள்ளே வருது. ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகும், இது இன்னுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அர்த்தம், இன்னுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா the data is transferred from the port to the 8086 ப்ராசஸர். ஓகேவா? அது இன்னுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்பெசிஃபை பண்ணுது. அவுட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்பெசிஃபைஸ் that the data is transferred from register, that is the register available in the 8086 to the external devices or போர்ட். ஓகேவா? இது போர்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படின்னா அவுட்டுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணணும். இல்லை போர்ட்லேருந்து ஒரு டேட்டா ரெஜிஸ்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, 8086 உள்ள ரெஜிஸ்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா இன்னுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். இதில் போர்ட் நம்பர் அப்படிங்கிறத டேரெக்டாக வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கனால இது டைரக்ட் போர்ட் மோட். ஓகேவா? செகண்ட் என்ன, லாஸ்ட் டைப் என்ன அப்படின்னா இன்டைரக்ட் போர்ட் மோட். இன்டைரக்ட் போர்ட் மோட் அப்படிங்கிறது என்னென்னா அந்த போர்ட் நம்பர் எதில் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னா DX அப்படிங்கிற ரெஜிஸ்டர்ஸில் இருக்கும்.
ஓகேவா. ஸோ டிஎக்ஸ் அப்படிங்கிற ரெஜிஸ்டரில் அந்த போர்ட் நம்பர் இருந்துச்சு, அப்படி அந்த ரெஜிஸ்டர்லேருந்து என்ன பண்ணிக்கணும், அந்த போர்ட் நம்பரை கெட் பண்ணிவிட்டு அந்த போர்ட் நம்பரில் உள்ள டேட்டாஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகேவா. அதுதான் வந்து இன்டைரக்ட் போர்ட் மோட் அப்படிங்கிறது. இன்டைரக்ட் அட்ரஸிங்னு ஒன்று பார்த்தோம்ல, ஸோ அதே மாதிரி தான் இன்டைரக்ட் ரெஜிஸ்டர் அட்ரஸிங்னு பார்த்தோம். அந்த ரெஜிஸ்டருக்குள்ளே அந்த எஃபெக்டிவ் அட்ரஸ் இருக்கும். அந்த எஃபெக்டிவ் அட்ரஸ்லேருந்து நம்ம 20 பிட் ஃபிசிக்கல் அட்ரஸ் கால்குலேட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இதுவும். ஒரு டிஎக்ஸ் அப்படிங்கிற ரெஜிஸ்டருக்குள்ளே ஒரு போர்ட் நம்பர் இருக்கும். அந்த போர்ட் நம்பர்லேருந்து டேட்டாஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஓகேவா. அப்போ இங்கே இன் ஏஎக்ஸ் கமா டிஎக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டிஎக்ஸ் அப்படிங்கிற ரெஜிஸ்டரில் என்ன இருக்கும், ஒரு போர்ட் நம்பர் இருக்கும். அந்த போர்ட் நம்பரில் உள்ள டேட்டாஸை ஏஎக்ஸ் ரெஜிஸ்டர்ஸுக்கு மூவ் பண்ணணும். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து இன்டைரக்ட் போர்ட் மோட். இதுதான் இப்போ பார்த்தது எல்லாமே என்னென்னா டைப்ஸ் ஆஃப் அட்ரஸிங் மோட்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா. ஸோ அட்ரஸிங் மோட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா இட் இண்டிகேட் த வே ஆஃப் லொக்கேட்டிங் த டேட்டா ஆர் ஆப்ரண்ட் இன் தி ரெஜிஸ்டர்ஸ் ஆர் மெமரி. ஒரு ரெஜிஸ்டர்லையோ இல்லை மெமரிலையோ என்னென்ன டைப்பில் ஒரு டேட்டாஸை நம்ம லொக்கேட் பண்ண போகிறோம், எப்படி அந்த டேட்டாஸை டிஃப்ரெண்ட் மெத்தடில் அசஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் அட்ரஸிங் மோட்ஸ். ஓகேவா. இதில் நிறைய டைப்ஸ் பார்த்தோம். இமீடியட் அட்ரஸிங் மோட்ஸ் அப்படின்னா த 16 பிட் ஆர் 8 பிட் டேட்டா இஸ் டைரக்ட்லி ஸ்பெசிஃபைடு இன் தி instruction itself. ஓகேவா. the data we want to move is directly specified in the instruction itself. எந்த டேட்டாவை நம்ம ஒரு ரெஜிஸ்டருக்கு மூவ் பண்ணணுமோ அந்த டேட்டாவை டைரெக்டாக நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தோம் அப்படின்னா it indicate as a immediate addressing modes. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரெஜிஸ்டர் அட்ரஸிங் மோட்ஸ். இட் ஸ்பெசிஃபை தி சோர்ஸ் ஆப்ரண்ட் அண்ட் டெஸ்டினேஷன் ஆப்ரண்ட் ஆர் போத் டு பி கண்டெய்ன்ட் இன் தி 8086 ரெஜிஸ்டர்ஸ். ஒரு ரெஜிஸ்டர்லேருந்து இன்னொரு ரெஜிஸ்டருக்கு டேட்டாஸை மூவ் பண்ணோம் அப்படின்னா அது ரெஜிஸ்டர் அட்ரஸிங் மோட்ஸ். டைரக்ட் அட்ரஸிங் மோட்ஸ் அப்படின்னா the 16 bit effective address is available in the instruction itself. ஓகேவா. the data available in the some memory location, that memory location effective address is directly specified in the instruction itself. ஓகேவா. ஸோ எந்த டேட்டாவை நம்மளுக்கு மூவ் பண்ணுமோ அந்த டேட்டாவோட எஃபெக்டிவ் அட்ரஸ் எங்கே இருக்கும்னா இன்ஸ்ட்ரக்ஷனில் டேரெக்டாக ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ எப்படி அது அட்ரஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோன்னா ப்ராக்கெட் இருந்துச்சு அப்படின்னா அது அட்ரஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ அப்போ இங்கே கொடுத்துருக்க 3000 அப்படிங்கிறது அட்ரஸ், 16 பிட் எஃபெக்டிவ் அட்ரஸ். அந்த 16 பிட் எஃபெக்டிவ் அட்ரஸை டேரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷனில் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அட்ரஸ்லேருந்து 20 பிட் ஃபிசிக்கல் அட்ரஸ் கால்குலேட் பண்ணோம். ஹவு வி கேன் கால்குலேட் த 20 பிட் ஃபிசிக்கல் அட்ரஸ்? we have to calculate the physical address by adding the base segment, base address into 10 plus the effective address. Okay, so base address into 10 plus effective address calculate பண்ணால் 20 bit physical address கிடைக்கும். ஓகேவா. இந்த direct addressing மோடில் 3000 அப்படிங்கிறது effective address. ஸோ இந்த effective addressலேருந்து 20 bit physical address calculate பண்ணுவோம். அந்த அட்ரஸில் என்ன டேட்டா இருக்கோ அந்த டேட்டாவை பர்டிகுலர் ரெஜிஸ்டருக்கு மூவ் பண்ணணும். ஓகேவா. ஸோ இது டைரக்ட் அட்ரஸிங் மோட்ஸ். ரெஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட்ஸ் அப்படிங்கிறது தி எஃபெக்டிவ் அட்ரஸ் இஸ் அவைலபிள் இன் தி சம் ரெஜிஸ்டர்ஸ். ஸோ ஃப்ரம் தட் ரெஜிஸ்டர் வி கேன் டேக் தி எஃபெக்டிவ் அட்ரஸ் அண்ட் கால்குலேட் தி 20 பிட் ஃபிசிக்கல் அட்ரஸ். ஸோ from that address we can take the data and transfer it to the particular register specified in the instruction. ஓகேவா. ஸோ அப்போ என்ன கொடுத்துருப்பாங்க இதில் இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட்ஸ் அப்படிங்கிறது ஒரு எஃபெக்டிவ் அட்ரஸ் எதில் ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னா ஒரு ரெஜிஸ்டரில் இருக்கும். ஓகேவா. ஸோ அந்த ரெஜிஸ்டர்லேருந்து அந்த எஃபெக்டிவ் அட்ரஸை கெட் பண்ணிவிட்டு அந்த எஃபெக்டிவ் அட்ரஸ்க்கு ஃபிசிக்கல் அட்ரஸ் கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த அட்ரஸில் உள்ள டேட்டாவை சம் ரெஜிஸ்டர்ஸுக்கு மூவ் பண்ணணும். ஓகேவா. இங்கே டிஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டிஏ வந்து ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராக்கெட்டுங்கிறது எதை மென்ஷன் பண்ணுது? டிஏ த கண்டென்ட் அவைலபிள் இன் த டெஸ்டினேஷன் இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர் இஸ் அட்ரஸ். ஓகேவா. ஸோ ப்ராக்கெட்டில் இருந்துச்சுன்னா அந்த ரெஜிஸ்டரில் இருக்கிற கண்டென்ட் வந்து அட்ரஸ்ன்னு அர்த்தம். வெறும் டிஏ கொடுத்துருந்தாங்க பிஎக்ஸ் கமா வெறும் டிஏ ப்ராக்கெட் மென்ஷன் பண்ணாமல் டிஏ கொடுத்துருந்தாங்கன்னா the content available in the destination index is the data. ஓகேவா. ஸோ அந்த டேட்டாலேருந்து பிஎக்ஸ் ரெஜிஸ்டர்ஸ்க்கு மூவ் பண்ணணும்னு அர்த்தம். சப்போஸ் ப்ராக்கெட்டில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த ரெஜிஸ்டரில் உள்ள கண்டென்ட் அட்ரஸ். ஸோ அது 16 பிட் எஃபெக்டிவ் அட்ரஸ். அந்த 16 பிட் எஃபெக்டிவ் அட்ரஸ்லேருந்து ஒரு ஃபிசிக்கல் அட்ரஸை கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த அட்ரஸில் என்ன டேட்டா இருக்கோ அதை பிஎக்ஸ் ரெஜிஸ்டர்ஸ்க்கு மூவ் பண்ணணும். ஓகேவா. இதுதான் ரெஜிஸ்டர் இன்டைரக்ட் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அந்த எஃபெக்டிவ் அட்ரஸ் ஒரு ரெஜிஸ்டர்ஸ்குள்ளே இருக்குது. ஓகேவா. டேரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷனில் ஸ்பெசிஃபை பண்ணாமல் ஒரு ரெஜிஸ்டர்ஸ்குள்ளே இருக்குது, ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகேவா. ஸோ அடுத்தது இண்டெக்ஸர் அட்ரஸிங் மோட்ஸ். இண்டெக்ஸர் அட்ரஸிங் மோட்ஸ்னால் அந்த எஃபெக்டிவ் அட்ரஸ் எதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும்? கம்பல்சரி இட் மஸ்ட் பி இன் தி எய்தர் சோர்ஸ் இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர்ஸ் ஆர் இன் தி டெஸ்டினேஷன் இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர்ஸ். அந்த எஃபெக்டிவ் அட்ரஸ் அப்படிங்கிறது எதில் கம்பல்சரி இருக்கணும் அப்படின்னா ஒன்று சோர்ஸ் இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர்ஸில் இருக்கணும், இல்லைனா டெஸ்டினேஷன் இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர்ஸில் இருக்கணும். அதனால தான் மூவ் ஏஎக்ஸ் கமா ப்ராக்கெட்டில் எஸ்ஐன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்ஐ
ரெஜிஸ்டர் உள்ள கண்டென்ட் வந்து அட்ரஸ். ஸோ அந்த அட்ரஸ்லேருந்து ஃபிசிக்கல் அட்ரஸ் கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் மெமரி லொக்கேஷனில் உள்ள டேட்டாவை ஏஎக்ஸ் ரெஜிஸ்டர்ஸ்க்கு மூவ் பண்ண போகிறோம். இது இண்டெக்ஸ்டு அட்ரஸிங் மோட்ஸ். ரெஜிஸ்டர் ரிலேட்டிவ் அட்ரஸிங் மோட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? எஃபெக்டிவ் அட்ரஸ்க்கு வந்து ரிலேட்டிவ் அப்படின்னாலே கம்பல்சரி எஃபெக்டிவ் அட்ரஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ இருக்கணும், ப்ளஸ் ரெஜிஸ்டரில் உள்ள ஒரு கண்டென்ட் இருக்கணும். ஓகேவா? ஸோ அதனால தான் இங்கே பிஎக்ஸ் ப்ளஸ் 3ன்னு எடுத்துக்கிறாங்க. ரெஜிஸ்டருக்கு பிஎக்ஸு, ரிலேட்டிவ்க்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ 3. ஓகேவா? ஸோ பிஎக்ஸ் ரெஜிஸ்டரில் உள்ள ஒரு அட்ரஸ் ப்ளஸ் 3 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 16 பிட் எஃபெக்டிவ் அட்ரஸ் கிடைக்கும். அந்த எஃபெக்டிவ் அட்ரஸ்லேருந்து ஃபிசிக்கல் அட்ரஸை கால்குலேட் பண்ணணும். இது ரெஜிஸ்டர் ரிலேட்டிவ் அட்ரஸிங் மோட்ஸ். பேஸ் இண்டெக்ஸ்டு அட்ரஸிங் மோட்ஸ் அப்படின்னா தி எஃபெக்டிவ் அட்ரஸ் மஸ்ட் பி இன் தி பேஸ் அண்ட் இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர்ஸ். ஓகேவா? ஸோ அதனால தான் பிஎக்ஸ் ப்ளஸ் பேஸுங்கிறதுக்காக பிஎக்ஸ் ரெஜிஸ்டர், ஸோ இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர்ஸ்க்காக டிஐ ரெஜிஸ்டர்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ ரெண்டுத்து கண்டென்ட்டையும் ஆட் பண்ணால் எஃபெக்டிவ் அட்ரஸ் கிடைக்கும். ஸோ அந்த எஃபெக்டிவ் அட்ரஸ்லேருந்து ஃபிசிக்கல் அட்ரஸ் கால்குலேட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்தது ரிலேட்டிவ் பேஸ் இண்டெக்ஸ். ரிலேட்டிவ்னா டிஸ்பிளேஸ்மெண்ட், பேஸுக்கு பிஎக்ஸ் ரெஜிஸ்டர், இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர்ஸ்னால் எஸ்ஐ ரெஜிஸ்டர்ஸ். இட் மஸ்ட் பி ஆர் டிஏ ரெஜிஸ்டர் ஆல்சோ. ஓகேவா? ஸோ அப்போ இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணால் எஃபெக்டிவ் அட்ரஸ் கிடைக்கும். அதோட பேஸ் அட்ரஸ், அதாவது செக்மெண்ட்டோட ஸ்டார்டிங் அட்ரஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? ஃபிசிக்கல் அட்ரஸ் கால்குலேட் பண்ணிக்கலாம். அந்த ஃபிசிக்கல் அட்ரஸில் உள்ள டேட்டாஸை நம்ம கரஸ்பாண்டிங் ரெஜிஸ்டர்ஸுக்கு மூவ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ லாஸ்ட்டாக பார்த்தது என்னென்னா அட்ரஸிங் மோட்ஸ் ஃபார் அசஸிங் ஐஓ போர்ட். ஒரு ஐஓ போர்ட்டிலேருந்து ஒரு டேட்டாஸை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ இன் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எதை ஸ்பெசிஃபை பண்ணுது? த டேட்டா இஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் தி போர்ட் டு தி ரெஜிஸ்டர்ஸ் அவைலபிள் இந்த 8086 ரெஜிஸ்டர்ஸ். ஓகேவா? ஸோ போர்ட்டிலேருந்து ஒரு டேட்டா 8086 ப்ராசஸருக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா அது இன்னுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன். அவுட்டுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன? 8086 ப்ராசஸர்லேருந்து ஒரு டேட்டா எக்ஸ்டர்னல் டிவைசஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படின்னா அது அவுட்டுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன். த டேட்டா இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் த ஏஎல் ரெஜிஸ்டர் டு தி போர்ட். ஓகேவா? ஸோ போர்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படின்னா அது அவுட்டுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இதில் டைரக்ட் மோட், இன்டைரக்ட் மோடுன்னு இருக்குது. ஸோ டைரக்ட் அப்படின்னா அந்த போர்ட் நம்பர் டைரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷனில் ஸ்பெசிஃபையாக இருக்கும். அதே இன்டைரக்ட் மோட் அப்படின்னா அந்த போர்ட் நம்பர் டிஎக்ஸ் அப்படிங்கிற ரெஜிஸ்டரில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அந்த டிஎக்ஸ் ரெஜிஸ்டர்லேருந்து போர்ட் நம்பரை கெட் பண்ணிவிட்டு அந்த போர்ட் நம்பரில் உள்ள டேட்டாஸை கரஸ்பாண்டிங் ரெஜிஸ்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அட்ரஸிங் மோட்ஸுங்கிறது. தேங்க்யூ.